அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலக அளவுலயே சந்தோஷமா இருக்கிற கொண்டாட்டத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னா நம்முடைய தாவேக நண்பர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள். ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். உண்மையிலே வாழ்றீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவங்க பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேக் டு பேக் நல்லதாவே நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே அது என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் அமையிறது ரொம்ப கஷ்டமியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. கூடவே சேர்ந்து பர்சனல் லைஃபையும் கொஞ்சம் பில்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன மேட்டர்னா, இந்த நினச்சி பாருங்களேன், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நெகட்டிவிட்டின்னு சொல்லி அவங்களுடைய தலைவர் இப்போ விஜய் அவர்கள் இருக்காருன்னா திடீர்னு அவருடைய டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ வருது. டிசம்பர் மாதம் அவங்க ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். பிப்ரவரி மாதம் அது லீக் ஆகுது. அதில் என்னென்னலாம் வருது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணார், அவர் இன்னொருத்தவங்களோட வந்து திருமணம் கடந்த உறவில் இருந்தார், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டார் அப்படின்லாம் சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சு அவருடைய மனைவியே புகார் தெரிவித்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அது லீக் ஆகுது. பயங்கரமான டேமேஜ் நடக்குது. விஜய் அவர்களுடைய இமேஜை வந்து மிகப்பெரிய அளவில் அந்த இடத்துல தாக்கத்துக்கு உள்ளாகுது. ஜனநாயகன் படம் பிரச்சனை, படம் ரிலீஸே பண்ண முடியல கடைசி வரைக்கும். பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தவங்க மே 4ஆம் தேதியிலேருந்து ஒரு கியரை மாற்றினாங்க பாருங்க. அங்கேருந்து அவங்களுக்கு சும்மா வண்டி வந்து டாப் கியரில் பறந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பீக்கிலே இருக்கிறாங்க, செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதே மாதிரி குறிப்பாக இப்போ இந்த ஜனநாயகன் விஷயத்தை எடுத்துக்கலாமே. படம் ரிலீஸ் ஆகட்டும், நாளைக்கு பாரு, நீ வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் தளபதி விஜய்னு போடுவோம். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தா முதலமைச்சர் விஜய்னு போடுவோன்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நடந்தது. ஆமாம், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக படத்தை உலகம் ஃபுல்லாக ஓட்டினாங்க. அவங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ பர்சனல் விஷயம், இதை நீ பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பர்சனல் விஷயமா இருந்தால் நாம் ஏங்க பேச போகிறோம்? இதை வச்சு தானங்க அரசியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. முந்தானேத்து வரைக்கும் இதை வச்சு தானே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு அவங்க சங்கீதா அவர்கள் அவங்களுடைய அந்த விவாகரத்து பெட்டிஷனை வந்து அந்த மனுவை வந்து அவங்க திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது. இது பொலிட்டிக்கலாக எவ்வளோ பெரிய நியூஸ் விஜய் அவர்களுக்கு, இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் தாவேகாவுக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் அரசியல் ரீதியாக இதில் நம்ம பார்க்கணுங்க. அவங்களுக்குள்ள என்ன ஏது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகிறதே இல்லை, போனதும் இல்லை எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகனில் அப்படியே கொண்டாட்டமாக இருந்தாங்களா. அடுத்து திமுக உடன்பிறப்புகள். இப்போ அரசியலே 2 வகையாக பிரிஞ்சிருக்குதுங்க. ஒன்று விஜய் ஹேட்டர்ஸ், விஜயை எக்ஸ்ட்ரீமாக வெறுக்கிறவங்க. இன்னொரு தரப்பு விஜயை எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணுறவங்க. இந்த 2 குரூப்பு தான். ஒன்று இவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசணும், இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசணும். அது இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக பேசணும் ட்ரை பண்ணால் 2 பக்கமும் கும்பாங்குத்து விழும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல என்ன மாதிரி ஆளுங்களாம் மாட்டிட்டு இருக்கிறோம். ரைட், இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஜேசன் சஞ்சய் வாயை திறந்தாருன்னா விஜயோட நிலைமை அவ்வளோதான். விஜய் காலி. சஞ்சய் பேசினாருன்னா விஜய் சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சஞ்சயும் வாயை திறந்தார். இப்போதான் அந்த சிக்மா படத்துடைய அந்த ப்ரொமோஷன்லாம் பேசும்போது மனசார பேசிட்டார். அவங்க அப்பாவை பற்றி பல இடங்கள்ல பல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய தருணங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு மகனா அவங்க அப்பாவுக்கு அவருடைய கௌரவத்தை, அவரோட மரியாதையை காப்பாற்றிட்டார். இப்போ உண்மையிலேயே அவருக்கு அவங்க அப்பா மேலே வருத்தமே இருக்காதா, கோபமே இருக்காதா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிஎம் ஆயிட்டாரு, இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, அவங்க அப்பா பின்னாடி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இப்போதான் கெரியருக்குள்ளே புதுசாக வராரு, அதனால சர்வைவ் பண்ணுன்னா அதே வழக்கமாக எல்லாரும் பண்ணுறது தான் அவரும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆனால் நான் அதை அப்படி மட்டும் பார்க்கலைங்க. அந்த அந்த பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே நம்ம எப்படியாச்சும் இப்படி ஏறி போயிட்டா போதும், ஏதோ ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அதனால நம்மளுக்கு சுயமரியாதை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பொழைச்சிக்கிட்டா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்கிற பையன் மாதிரி தெரில. அப்பாற்பட்டு தன்னுடைய குடும்பத்துடைய டிக்னிட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கிற பையனா நமக்கு தெரியுறப்பல. அப்போ இருக்கலாம், அவருக்கும் மனசுக்குள்ள வருத்தங்கள் இருக்கலாம், அவங்க அப்பா கூட வந்து சங்கடம் இருக்கலாம். இருந்தாலும் அது எனக்கும் எங்க அப்பாவுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு சரியா போயிடும், இல்லை சரியா போகாம கூட போகுது. 3வது மனுஷன் முன்னாடி நான் ஏன்டா விட்டு தரணும்? நாளைக்கு கண்டவெல்லாம் அரசியல் பண்றன்ற பேர்ல நீ வந்து எங்க அப்பாவை கேவலம் பேசிட்டு இருப்ப, அல்லது எங்க அப்பாவுடைய தனிப்பட்ட விஷயத்தை வச்சு எங்க குடும்பத்தை வச்சு என் பேர் யூஸ் பண்ணி நீ கேவலம் பேசிட்டு இருப்ப, அதுக்கு நான் இடம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உடச்சு விட்டு போனார் பார்த்தீங்களா. அங்கேயே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் உடன்பிறப்புகளுக்கெல்லாம். அட்டா சஞ்சய் வாயை திறந்தா பயங்கரமா இருக்கும், என்னென்னமோ நடக்கும்னு பார்த்தா நடந்துருச்சே, யாருக்கு? நமக்கு தான், அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான் அப்படிங்கிற மூட்ல உடன்பிறப்புகள் அங்கேயே ஷாக் ஆனாங்க. அடுத்ததாக சரி ரைட்டு, சங்கீதா அவர்கள் வாயை திறந்தாங்கன்னா விஜய் அவர்களுடைய சோலி முடிஞ்சு. இமேஜின் பண்ணி பாருங்களேன்,
அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்து அவங்க வந்து அந்த மனுவில், அந்த அவங்களுடைய விவாகரத்து மனுவில் அவங்க சொல்லியிருந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்து சொன்னாங்கன்னா இன்னைக்கு சிஎம் ஆக உச்சத்தில் இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கும். அடுத்து இதுக்காக மிகப்பெரிய அளவில் காத்துட்டு இருந்தாங்க உடன்பிறப்புகள், எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு சொல்லி. நடந்துச்சு பாருங்க. என்னது, அவங்களுடைய விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, இதுல என்ன ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்குது? இப்போ இதனால் வந்து என்ன, அடுத்து அவங்க சேர்ந்து வாழ போறாங்களா? அடுத்து இதோ 27ஆம் தேதி அவங்களுக்கு திருமண நாளாம். அப்போ அன்னைக்கு வந்து ஃபேமிலி ரீயூனியன் நடக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் கூட பார்க்க தேவையில்லைங்க. அவங்க சேரலாம், சேராமல் போகலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பார்க்கணும்னா வேற ஒரு விவாகரத்து மனு மியூச்சுவலாக 2 பேரும் அப்ளை பண்ணி ஸ்மூத்தாக பிரிகிற மாதிரி கூட இருக்கலாம். மேட்ரு என்ன இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, இப்போ இவங்க திரும்ப பெற்றிருக்காங்கல்ல மனு, அந்த மனுவில் தான் அவர் என்ன டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டாரு, அவர் திருமணம் கடந்த உறவில் இருந்தாரு, அவர் ஒரு மோசமான நபர், அவர் என்ன மோசமாக நடத்தினாரு, வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாருன்ட்டு இத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதை தான் நம்ம பார்க்கணும். அவங்க சேர்ந்து வாழ்றது வாழாமல் இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளையும் அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னும் போது இனி மீண்டும் அது வரப்போறது இல்லை. ஸோ பொலிட்டிக்கலி கலாய்க்க முடியாது. இவர் எப்படியாமே, அவங்க மனைவியை அவர் நல்லா பார்த்துக்கலாமே, அவங்க பையனையை அவர் நல்லா பார்த்துக்கலாமே, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி அப்படின்னு சொல்லி உதயநிதி கிக்கி பிக்கி பண்ணார்ல, அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. வாயில சிமெண்ட்டை பூசின மாதிரி பூசிட்டு இருக்கணும். கப்பு சிப்புன்னு அரசியல் மட்டும்தான் பேசணும், பர்சனலுக்குள்ள போக முடியாது. ஸோ வெறும் விவாகரத்து மனுவை அவங்க வாபஸ் வாங்கல, ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளையும் அவங்க திரும்ப பெற்றுறாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்றாங்க, இந்தியா வரலாறுலயே ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து கோர்ட்டுக்கு இழுக்கப்பட்டு இந்த மாதிரி மனைவி விவாகரத்து, இதுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டாரு, அவர் தப்பானவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கோர்ட்டு, இப்படி ஒரு விவாதம், இப்படி ஒரு என்ன சொல்றது ஜட்ஜ்மெண்ட், அடுத்து டேட் போடுறது, ஒத்தி வைப்பு, இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கும்போது இவ்வளவு பெருசா நடந்தது இல்லைங்க. ஸோ இது விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதா இருந்திருந்தால், இவங்க திரும்ப பெறாமல் இருந்திருந்தா பெரிய ஒரு சங்கடமாக, அரசியல் ரீதியாக மற்றவங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாதிரி, பேசுறதுக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இதை வந்து இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் பொலிட்டிக்கலி இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் விஜய் அவர்களுக்கு. ரைட்டு. அடுத்ததாக ஸோ என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற அடுத்த ஒரு கேள்விக்குள்ள நிறைய பேர் போறாங்க. ஸோ நம்ம லீகலாக பார்க்கணும் அப்படின்னா 2 சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. ஒன்று, இவங்க இப்போ விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், இவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ள மனசங்கடம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சங்கீதா விஜய் பேர் தான் பிடிக்கும், சஞ்சய் விஜய் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறது தான் பிடிக்கும், சிஎம் சார் இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி வந்து வேற ஒரு 3ஆம் நபர் வந்து ஒரு ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி அங்கே வர்றது கூட அவங்க வெறுக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க பார்க்குறாங்க, வீட்டில் ஒருத்தராக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின் போது இதுதான் அந்த எமோஷனல் கனெக்ஷன். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அவங்க அதை திரும்ப பெற்றுக்கிறது, அது அந்த திரும்ப பெற்றுக்கிறதாக இப்போ சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, விஜய் அவர்களும் முழு மனதோடு இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்ப பெற்றுக்கிறதுக்கு. அதனால வந்து இப்போ அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க. அடுத்து ஒன்று, அவங்க மீண்டும் ரீயூனியன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவலாக 2 பேருமே மீண்டும் போயிட்டு அப்ளை பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு, அவருடைய பவர் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியும். 75 வருஷம் 50 வருஷம் அரசியல் பண்ணவங்களாலே அவரை டச் பண்ண முடியல அப்படின்னும் போது யாருமே, அவங்க ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரை பகச்சிக்கிட்டு அவரை எதிர்த்துக்கிட்டுலாம் அவரை டச் பண்ணிட முடியாது. அப்படின்னும் போது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு பல மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அது செட்டில்மெண்ட்டோ வாட் எவர், அதை வந்து இவங்க சைட்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒருவேளை நெகோசியேஷன் அப்படி இப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கலாம். இப்போ சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் பாயிண்ட்டுக்கு அவங்க வந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு மாதிரி அவர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி போட்ட அந்த புகாரை திரும்ப பெற்றுட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒருமித்த கருத்தோடு நாங்கள் வந்து மனம் முறிவு, அதாவது நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போய் ஸ்மூத்தாக பிரிஞ்சுட்டாங்கன்னா எவனும் அதில் அரசியல் பண்ண முடியாதுல்ல, எவனும் அதை வச்சு கேவலம் பேச முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிறவ அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி சார்பில் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஒன்று இது, இல்லைன்னா சேர்ந்து வாழ்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ மொத்தத்தில் மெயினாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அசிங்கமாக அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இதை வச்சு என்னென்னலாம் உருட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் கட் ஆயிருக்குது.
அது கட் ஆகிறது, முழுசா கட் ஆகிறது முதலமைச்சர் கையில தான் இருக்குது. அது ஒரு 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 குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பொது வெளியில வச்சுட்டாங்க. அவருடைய மனைவி ஒருத்தங்களோட, ஒரு நடிகையோட இப்படி இருந்தாருன்னு சொல்லி எல்லா மக்களும் கேள்விப்பட்ட ஒரு செய்தியா அது மாறிடுச்சு. அப்படின்னும் போது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணு இப்ப இவங்க இணைந்துதான் வாழ போறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மூன்றாம் நபர் மீண்டும் இந்த ஸ்டோரிக்குள்ள அல்லது இந்த ஒரு சினாரியோக்குள்ள வராம தடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. நல்லா இருக்கும், யாருக்குமே அது பிடிக்கல. ஸோ அதை அவர் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒருவேளை மறுபடியும் மியூச்சுவலா அவங்க பிரியறதாக, மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு போயிட்டு பிரியறதாக இருந்தால் அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்குமாச்சும் இந்த பப்ளிக் அப்பீரன்ஸ், இந்த சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணாமல் அவங்க அமைதியாக இருக்கிறது, அது அவங்கள அமைதிப்படுத்தி வைக்கிறது நல்லது. இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடும். பாருங்க, அவங்க வந்து பெருந்தன்மையாக அவங்க டிவோர்ஸ் அவங்க அப்ளை பண்ணதெல்லாம் அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க வாழணும்னு தான் நினைக்கிறாங்க, அல்லது வந்து அவங்க வந்து விஜய் அவர்களை எந்த வகையிலும் அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, முதலமைச்சர் வந்து திரும்ப திரும்ப பொறுப்பற்ற செயல்களில் இப்படி ஈடுபடுறாரு, இதெல்லாம் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கெட்ட பேர் வந்துடும். அதனால இனிதான் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இது விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பின்னடைவு அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏற்படாத வண்ணம் அவர் வந்து சில மூன்றாம் நபர்கள் எல்லாம் அவங்களுடைய எல்லைகளில் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சாதான் தாவேக்காவுக்கு நல்லது. தாவேக்காவை பயங்கரமா, இது வெறும் தாவேக்கான்ற கட்சி மட்டும் இல்லைங்க, அதை பயங்கரமா டிஃபெண்ட் பண்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பசங்க பொண்ணுங்க அவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே போயிட்டு எம்பாரஸ் ஆகிற ஒரு இடத்துல விட்டுறக்கூடாது. அதனால இதை கரெக்டாக ஸ்மார்ட்டாக முதல்வர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படினாலும் சரி, மற்றபடி வந்து அவர்களுடைய குடும்பம் அவங்க தான் முடிவு எடுக்கணுங்க. ஸோ இது அரசியல் ரீதியாக இனி இதை வச்சு யாரும் பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அன்லெஸ் மறுபடியும் இதை எதையாச்சும் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி அந்த மூன்றாம் நபரோ முதலமைச்சரோ எதையாச்சும் பண்ணாலோடைய, அவ்வளோதான் விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.